வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ அழிந்து போகாது என்று ஆண்டவர் கூறுகின்றார். உண்மைதான் மக்களே. கடவுள் நமக்கு கற்பித்த 10 கற்பனைகளை நாம் கடைபிடித்தால் வாழ்வில் முன்னேறலாம். அந்த கற்பனைகள் என்னவென்றால், முதலில் நாம் தாய் தந்தையர் சொல்வதை கேட்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும். பாருங்கள், கடவுள் நம் எல்லோரையும் அன்பு செய்கின்றார். நம் பெற்றோர் நம்மை அன்பு செய்கின்றார்கள். ஆக பிறரை அன்பு செய்வதற்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெற்றோரை அன்பு செய்கின்றீர்கள், கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை அன்பு செய்கின்றீர்கள். இதைத்தான் நீங்கள் கொஞ்சம் பெரிய வட்டமாக ஆக்கி கொண்டால் உங்களது உறவினர், உங்கள் ஊரில் உள்ளவர்கள், உங்களிடம் வேலை செய்பவர்கள், உங்களிடம் ஸ்கூலில் படிப்பவர்கள், காலேஜில் படிப்பவர்கள், வேலை செய்யும் இடத்தில் உள்ளவர்கள், நம் நாட்டில் உள்ளவர்கள், அதன் பிறகு உலகில் உள்ள எல்லோரிடமும் நீங்கள் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கடவுள் சொல்கின்றார். நீங்கள் உங்களது லவ் யுவர் நெய்பர்ஸ், அதாவது அடுத்தவர்களை நேசியுங்கள் என்று. நேசம் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆகவே நேசிப்போம், நேசிப்போம்,